அமைச்சர் தங்கம் தென்னரசு KKSSR தங்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் துவங்கிய நிலையில் அதற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். உத்தரவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க விவரம்? 2006, 2011 ஆண்டுகளில் வருமானத்திற்கு அதிகமாக 76 லட்சம் ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த இருவரையும் 2022ஆம் ஆண்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விடுதலை செய்திருந்தது. அதே போல இதே காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்த KKSSR ராமச்சந்திரன், அவரது மனைவி உள்ளிட்டோர் சுமார் 44,56,067 ரூபாய் அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இருவரும். இதை எதிர்த்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யாததால் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த இருவரையும் விடுவித்ததற்கு அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் மீண்டும் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், தினசரி அடிப்படையில் விசாரணையை நடத்த வேண்டும் என்று கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு எதிராக அமைச்சர்கள், அவர்களது மனைவி மற்றும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்றது. மனுதாரர்கள் சார்பில், அதாவது அமைச்சர்கள் சார்பில், சென்னை உயர் நீதிமன்றம் தவறாக இந்த வழக்கை விசாரணையை எடுத்திருக்கிறார்கள், மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் இந்த வழக்கை தான் விசாரிக்க வேண்டும் என்ற அதிகாரம் இருக்கிறது. அமைச்சர்கள் தொடர்பான வழக்கு என்பது 2 நீதிபதிகள் அமர்வால் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் இவர் ஒரு நீதிபதியாக இருந்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இவையெல்லாம் முழுமையாக விதிமுறைகளுக்கு எதிரானது என்ற வாதங்களை மிக விரிவாக முன்வைத்தார்கள். வாதங்களை அனைத்தையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தற்பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். எதிர்மனுதாரர்களாக யார் இருக்கிறார்கள்? தமிழ்நாடு அரசு, சம்பந்தப்பட்ட காவல்துறை. அவர்கள் 4 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். அமைச்சர்களுக்கு எதிரான சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மீண்டும் அந்த ஊழல் வழக்குகளை, அந்த சொத்து குவிப்பு வழக்கை விசாரணை நடத்த வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அமைச்சர்களுக்கு இடைக்கால நிவாரணம் கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.